ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் குட் மார்னிங். இந்த வீடியோ எதுக்காகனா, நான் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் போகிறேன். பயங்கர சந்தோஷமாக இருக்குது. மும்பை போகிறேன் ஒர்க்குக்காக. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3:30 AM. என்னோடய ஃப்ளைட் வந்து 5:45. போர்டிங் 1 ஹவருக்கு முன்னாடி இருக்கணும். ஸோ பயங்கரமான சந்தோஷத்தில் எக்ஸைட்டிங்கில் இருக்கேன். ஸோ லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு, கேபும் புக் பண்ணியாச்சு. கேப் வரதுக்குள்ளே ஒரு சின்ன வாய்ஸ் போடலான்றதுக்காக தான் வாய்ஸ் போட்டேன். வேறு லெவல் எக்ஸைட்டிங்கில் இருக்கேன். எல்லோரோட லைஃப்லேயும், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லோரோட லைஃப்லேயும் ஒரு கனவு இருக்கும், நம்மளும் ஃப்ளைட்டில் போக மாட்டோமா, ஃப்ளைட்டை பார்க்க மாட்டோமான்னு. வானத்தில் பார்த்துருக்கோம், தூரத்தில் பார்த்துருக்கோம், கிட்டத்தில் பார்ப்போமா, ஃப்ளைட்டை தொடுவோமா அப்படிலாம் நான் ரொம்ப நாளாக ஏங்கியிருக்கேன், நினச்சிருக்கேன். அது எனக்கு கனவாகவே போயிடுமோன்னெலாம் நினச்சிருக்கேன். ஆனால் இல்லை, கடவுள் இருக்கார், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார். ஸோ நான் ஃப்ளைட்டில் போகிறேன். வாங்க, கேபும் வந்துருச்சு, போவோம். கேபில் போயிட்டுருக்கோம். எல்லாம் வேறு லெவல் ஒரு ஹாப்பினஸில் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். கேபில் போயிட்டுருக்கேன் பாருங்கள். எப்படா ஏர்போர்ட் வரும்னு பார்த்துக்கிட்டே ரோட்டை பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கேன். ஏர்போர்ட்டையுமே நான் பார்த்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். பயங்கர ஹாப்பி. இப்போ இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் காரில் போயிட்டுருக்கோம். எங்களை ஓவர்டேக் பண்ணி ஒரு கார் வந்தது. இண்டிகேட்டரே போடாமல் லெஃப்ட் எடுத்துட்டான். அவன் வந்து நின்று ஷவுட் பண்ணி காரை எடுக்க விடாமல் ஃபுல் ட்ரிங்க்ஸில். எங்கள் டிரைவரும் வந்து நாங்கள் கரெக்டாக தான் போகணுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணி, அதுக்கப்புறம் ஓவர்டேக் போட்டு இண்டிகேட்டர் போட்டுகிட்டே சவுண்டு போட்டுக்கிட்டே போயிட்டானுங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து. நானும் டிரைவர்கிட்ட சொல்லிட்டேன், சரி விட்டுருங்க அப்படின்ட்டு. இது பாருங்கள், ஃப்ளைட்டு ஏர்போர்ட்குள்ளே வந்தாச்சு. போர்டை பார்த்தீங்களா, வேறு லெவலில். இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்காக. வேறு லெவல். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஏர்போர்ட்குள்ளே போகிறேன். பார்க்குறேன், பயங்கரமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. பயங்கர ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. எந்த வழியில் போகணும், எப்படி போகணும், பைக் எந்த பக்கம் போகணும், கார் எந்த பக்கம் போகணுன்றது முதல் கொண்டு கிளியராக ஏரமார்க்கோட தெளிவாக போட்டிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், டொமஸ்டிக் டிபார்ச்சர் T1 இந்த பக்கம் தான் நம்ம போகணும். கார் என்ட்ரன்ஸில் என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். உள்ள மெயின் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம் வாங்க. மை காட், சென்னை ஏர்போர்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் வேறு லெவலாக இருக்குது. சென்னை ஏர்போர்ட் செம்மையாக இருக்குது, பார்க்கவே பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருக்குது. நான் அப்படியே தலையை தூக்கி பார்க்குறேன், என்னடா அது அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்குள்ளே நானும் நினச்சே